சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை பற்றி தெரியுமா? முன்னொரு சமயம் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டுத் தருவதாக கூறினார். அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார். சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவரே ஐயப்பனாவார். ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதாகும். மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும். மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள அரக்கி. அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மதேவரிடம் தனக்கு இரவா வரம் வேண்டினாள். உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒருநாள் இறக்க வேண்டும். அதனால் வேறு வரம் கேட்குமாறு கூறினாள். அதற்கு அவள் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள். மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி வேண்டினாள். தான் பெற்ற ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள். இந்நிலையில் சிவனும் மகாவிஷ்ணுவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையின் கழுத்தின் கண்டத்தில் சிறிய மணி ஒன்றைக் கட்டி சபரிமலை காட்டின் நடுவில் விட்டுவிட்டுச் சென்றனர். அப்பொழுது சிவபக்தரான பந்தல மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சபரிமலை காட்டிற்கு வந்தார். காட்டின் நடுவே குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையை தேடி கண்டுபிடித்தார். கழுத்தின் கண்டத்தில் மணி கட்டியிருந்ததால் கண்டெடுத்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனையிற்கு எடுத்துச் சென்றார். குழந்தை பேறு இல்லாத ராணி மணிகண்டனை தனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணி தன் மகனைப் போல வளர்த்து வந்தார். குழந்தையான மணிகண்டன் சற்றே பெரியவனானதும் மகாராஜா ராஜசேகர பாண்டியன் கல்வி கற்க குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்தில் மணிகண்டன் கல்வியை கசடரக் கற்றான். குருவிற்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வந்தான். குருவின் மகனான வாய் பேச முடியாத காது கேட்காத சிறுவனுக்கு வாய் பேசவும் காது கேட்கும் சக்தியையும் வழங்கினான். குருகுலக் கல்வியை முடித்தவுடன் அரண்மனை திரும்பிய மணிகண்டனுக்கு அரசன் இளவரசு பட்டம் சூட்ட எண்ணினான். அப்போது அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எனினும் அரசனோ அரசியோ எந்தவித வேறுபாடும் மணிகண்டனிடம் காட்டவில்லை. மணிகண்டனும் தனது தம்பியிடம் அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். இராஜசேகர பாண்டியன் அரசவையில் இருந்த மந்திரி ஒருவனுக்கு மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது பிடிக்கவில்லை. இதை எப்படியாவது தடுத்துவிட எண்ணினான். அரசனிடம் மணிகண்டன் யார் என்று தெரியாது. காட்டிலிருந்து எடுக்கப்பட்ட குழந்தை, எனவே அரசனுக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டுமென்று வாதிட்டான். அந்த வாதத்தினைக் கேட்ட அரசன் கடும் கோபம் கொண்டு மணிகண்டனன்தான் தனது மூத்த மகன் என்றும் அவனுக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டுமென்றும் கூறிவிட்டார். அதன்பின் மகாராணியிடம் சென்று மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டக்கூடாது என்றும் ராணிக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டுமென்று கூறினான். முதலில் மகாராணி இதனைக் கேட்டு கோபப்பட்டாலும் மந்திரி ராணியின் மனதினை மாற்றினான். ராணி மனம் மாறி தன் மகனுக்கு எவ்வாறு இளவரச பட்டம் சூட்டுவது என்று யோசிக்கையில் மந்திரி ராணியிடம் ராணிக்கு தீராத வயிற்று வலி என்றும் வலி தீர புலியின் பால் தேவை என்றும் புலியின் பாலைக் கொண்டுவர மணிகண்டனை அரசன் பணிக்க வேண்டும், அதற்கே வேண்டிய நடவடிக்கைகளை மந்திரி மேற்கொள்வதாக கூறினான். மந்திரி கூறிய யோசனைக்கு ராணியும் உடன்பட்டு தனக்கு தீராத வயிற்று வலி உள்ளதாக அரசனிடம் தெரிவித்தாள். அரசன் அரண்மனை வைத்தியரை அழைத்து வைத்தியம் பார்க்கச் சொல்ல மந்திரியின் கையாளான வைத்தியர் புலிப்பால்தான் ராணியின் நோய்க்கு மருந்து என்று அரசனிடம் கூறினான். இதனைக் கேட்ட அரசர் புலிப்பால் கொண்டு வருவோர்க்கு நாட்டில் பாதி தருவதாக கூறினான். ஆனால் யாரும் புலிப்பால் கொண்டு வருவதற்கு தயாரில்லை. இதனைக் கண்ட அரசன் வருத்தமடைந்தான். அரசனின் வருத்தத்தைக் கண்ட மணிகண்டன் தான் புலிப்பால் கொண்டு வருவதாக கூறினான். அதனைக் கேட்ட மன்னன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்குச் செல்ல வேண்டாம் என்று கூறினான். ஆனா மணிகண்டன் பிடிவதாமாகத்தான் மட்டும் தனியாகச் சென்று புலிப்பால் கொண்டு வரதாக கூறி காட்டுக்குப் புறப்பட்டுச் சென்றான். காட்டினுள் சென்ற மணிகண்டன் குடிசை ஒன்றினுள் தங்கினான். அப்போது எருமைத் தலையுடன் மகிஷி அங்கிருந்தோரை துன்பப்படுத்துவதைக் கண்டான். மகிஷியுடன் போர் புரிந்து
இறுதியில் மணிகண்டன் மகிஷியை கொன்றுவிட்டான். மகிஷியின் உடலிருந்து சாப விமோசனம் பெற்ற பின் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்டதான் பிரம்மச்சாரி எனவும் தன்னால் திருமணம் செய்ய இயலாது எனவும் தெரிவித்துவிட்டார். மகிஷியிடமிருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். இந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்குள் வந்தார். அதனைக் கண்ட அரசன் ஐயப்பனிடம் ராணி மந்திரியின் வஞ்சக்கப்படி ஐயப்பனைக் கொள்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால்தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலைக் கொண்டுவர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தால் தனது மகனுக்கு இளவரச பட்டம் சூட்டவும் எண்ணி வயிற்று வலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையைக் கூறி தன்னையும் தன்னைச் சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரச பட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறினான். அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் மகிஷியை வதைப்பதுதான் மீண்டும் தேவலோகம் செல்லப் போவதாக கூறினார். மேலும் தன் நினைவாக தன் அம்பு விழும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பவும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அந்த இடத்தில் இராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார். மேலும் ஐயப்பன் தன் அருளைப் பெற வேண்டும் எனில் 41 நாட்கள் சுத்த சைவ உணவினை உண்டு பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்று அருளினார். அவ்வாறு பக்தியுடன் விரதம் இருந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கிக் கொண்டு அவரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அவர்கள் மனதில் நினைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டி துன்பங்களை நீக்கி அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் காக்கின்றார் ஐயப்பன். நம்பிக்கையுடன் அவரை நாடி வருவோருக்கு அவர் எப்போதும் துணையாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை வளமாகவும் அமைதியாகவும் மாற்றுகின்றார் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர்.